நான் பத்மபிரியா ஷிமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 72.78% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்குப்பதிவில் பாலக்கோடு தொகுதியும் கரூர் மாவட்டமும் முதலிடம். 59 விழுக்காடு வாக்குகளுடன் கடைசி இடம் பிடித்தது சென்னை. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இவிஎம் இயந்திரங்கள் வைத்து சீல் வைப்பு. இரவு பகல் பாராமல் எச்சரிக்கையுடன் கண்காணிக்குமாறு கட்சியினருக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அறிவுறுத்தல். சென்னை வேளச்சேரியில் வாக்கு இயந்திரங்களை ஸ்கூட்டரில் கொண்டு சென்ற விவகாரம். 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை. இந்தியாவில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 1,15,000 பேருக்கு கொரோனா தொற்று. தேவைப்படுவோருக்கு மட்டும் தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு விளக்கம். தமிழகத்தில் மீண்டும் 4000-ஐ நெருங்கும் தினசரி கொரோனா பாதிப்பு. ஓரிரு நாட்களில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்படலாம் என தகவல். அரியர் தேர்வுகளை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை ஏற்க இயலாது. தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். செக் மோசடி வழக்கில் சரத்குமார் அவரது மனைவி ராதிகாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. 3,30,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தேர்வை கண்டு மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் வலியுறுத்தல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 72.78% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான நகரங்களில் 70%த்திற்கும் குறைவான வாக்குகளே பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 83.92% வாக்குகளும், அரியலூரில் 82.47%, தருமபுரியில் 82.35% வாக்குகளும் பதிவாகின. நகர்ப்புறங்களில் குறைந்த அளவிலான வாக்குகளே பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாவட்ட அளவில் குறைந்தபட்சமாக சென்னையில் 59.06 விழுக்காடும், திருநெல்வேலியில் 66.65 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. மதுரையில் 70.33% வாக்குகளும், தூத்துக்குடியில் 70.20% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சிறுநகரங்களான மதுரை, கன்னியாகுமரி, சிவகங்கை, திருவள்ளூர், உதகை ஆகியவற்றிலும் குறைந்த அளவிலேயே வாக்குகள் பதிவாகின. கொரோனா பரவல் அதிகரிப்பே மந்தமான வாக்குப்பதிவுக்கு காரணம் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தொகுதிகள் அடிப்படையில் அதிகபட்சமாக பாலக்கோட்டில் 87.33% வாக்குகளும், குறைந்தபட்சமாக வில்லிவாக்கத்தில் 55.52% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்கிய தொகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக முதலமைச்சர் பழனிசாமி போட்டியிட்ட எடப்பாடி தொகுதியில் 85.60% வாக்குகள் பதிவாகியுள்ளன. துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் போட்டியிட்ட போடி தொகுதியில் 73.65% வாக்குகளும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் களமிறங்கிய கொளத்தூர் தொகுதியில் 60.52% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. உதயநிதி போட்டியிட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 58.41%, பாஜக வேட்பாளர் குஷ்பு களமிறங்கிய 1000 விளக்கு தொகுதியில் 58.4%, கமல்ஹாசன் களம் கண்ட கோவை தெற்கில் 60.72% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகம் முழுவதும் 75 வாக்கு எண்ணும் மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இயந்திரங்கள் உள்ள அறையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதில் பதிவாகும் காட்சிகளை வேட்பாளர்களின் முகவர்கள் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதி வாரியாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் 24 மணி நேரமும் சுழற்சி அடிப்படையில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் அடங்கிய 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைக்கக்கூடிய பணிகளை கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமல்ஹாசன் நேரில் பார்வையிட்டார். திருச்சியில் 9 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 4 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூரில் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அறையை வேட்பாளரின் முகவர்கள் வெளியில் அமைக்கப்பட்டுள்ள திரையின் மூலமாக கண்காணிக்கவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி முகவர்கள் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் எச்சரிக்கையுடன் கண்காணித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் தொண்டர்களை அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல் உயர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இங்கே ஒரு ஸ்கேல் நம்ம வச்சிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் லேயர்னா 1+8 ஈச் அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 1+8 சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 1+4, லோக்கல் போலீஸ் அந்தந்த ப்ரெமிசஸ் பொறுத்தவரை எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்குது, எத்தனை எக்ஸிட் இருக்குது, எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது, அதை பொறுத்தவரை நம்ம பந்தோபஸ்த் ஸ்கீம் போட்டிருக்கோம். எல்லா டிப்ளாய்மெண்ட் 3 ஷிஃப்ட்ஸ்லேயே 24 ஹவர்ஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். சென்னை வேளச்சேரியில் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்ட பெட்டிகள் உள்ளிட்ட 4 பெட்டிகளை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற விவகாரத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை வேளச்சேரி டான்சி நகர் பாகம் எண் 92இல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அப்போது 2 வாக்குப்பெட்டிகள், 1 விவிபேட் இயந்திரம் உள்ளிட்ட 4 பெட்டிகளை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றுள்ளனர். இதை கண்ட வழியாக வந்த உணவு டெலிவரி பாய் ஒருவர் வாக்குப்பெட்டி தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அங்கு கூடினர். முறைப்படி அரசு வாகனத்தில் ஏன் வாக்குப்பெட்டி கொண்டு செல்லவில்லை என கேட்டு இருவரையும் சிறைப்பிடித்துள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசாரின் விசாரணையில் வாக்குப்பெட்டியை கொண்டு சென்றவர்கள் சென்னை மாநகராட்சியில் பணிபுரிவதாகவும் திருவான்மியூரில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு பெட்டிகளை எடுத்துச் செல்வதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆகியோரும் அங்கு கூடினர். இதனால் அந்த நபரை காவலர்கள் தங்கள் வாகனத்தில் ஏற்றியதால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அங்கிருந்தவர்கள் அவர்களை தாக்க முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்ததும் அங்கிருந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபடத் தொடங்கினர். இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பேச்சுவார்த்தையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தகவலறிந்த திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்தார். 2 பேர் அந்த இயந்திரங்களை எடுத்துச் சென்றவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் தரப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட 92வது பாகத்திற்கு மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட வாக்குப்பெட்டி டிஏசி எனும் தனியார் பள்ளியில் பயன்படுத்தப்பட்டது என தெரியவந்துள்ளது. 15 வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் அந்த பெட்டி பழுதாகிவிட்டதாகவும் அதையே மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்துச் சென்றதும் தெரியவந்துள்ளது. அதே சமயம் வாக்குப்பெட்டி ஏன் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது என்பதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை.
இதனிடையே வாக்கு இயந்திரத்தை ஸ்கூட்டரில் எடுத்துச் செல்ல காரணமான தேர்தல் பணியாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 2 சென்னை மாநகராட்சி ஊழியர்கள், 1 சென்னை குடிநீர் வழங்கல் துறையில் பணிபுரிந்து வந்தவர். முழுமையான விசாரணை முடிந்த பிறகு அவர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். முத்தான தொகுப்பு 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள். தேர்தல் கதையல்ல வரலாறு. நாள்தோறும் பிற்பகல் 2:30, மாலை 6:30, இரவு 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 3986 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகி இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 1 மாத காலமாக கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3986 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9,11,110 உயர்ந்திருக்கிறது. சென்னையில் மட்டும் புதிதாக 1459 பேருக்கு தொற்று உறுதியாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 390 பேருக்கும், கோவை மாவட்டத்தில் 332 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 1824 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை 8,70,546 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. புதிதாக 17 பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,821 அதிகரித்திருக்கிறது. தற்போது கொரோனாவுக்கு 27,743 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கடந்த செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இருந்ததை போன்ற கட்டுப்பாடுகள் மீண்டும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என்று பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்தது. ஆனால் அதனை மறுத்துள்ள சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், அத்தியாவசியம் இல்லாத பணிகளுக்கு படிப்படியாக கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் கடந்த ஜூன் மாதம் முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மெல்ல மெல்ல தளர்த்தப்பட்டு வந்தன. அதன்படி செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் இருந்ததை போன்ற கட்டுப்பாடுகள் தற்போது அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 4வது கட்ட ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டது. அதில் மாவட்டங்களுக்கிடையே செல்வதற்கு இ-பாஸ் தேவையில்லை என்றும், நீலகிரி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இ-பாஸ் கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்ட 5ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வில் ஹோட்டல்கள், டீ கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது. பள்ளி, கல்லூரிகள், வாரச்சந்தைகள், திரையரங்குகள் இயங்காது. நீச்சல் குளம், கடற்கரை, அருங்காட்சியகம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. புறநகர் ரயில்களில் அத்தியாவசிய பணியாளர்கள் மட்டுமே பயணிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மதம் சார்ந்த கலாச்சார, பொழுதுபோக்கு, அரசியல் கூட்டங்கள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதுபோன்ற கட்டுப்பாடுகள் தற்போது விதிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக மருத்துவ நிபுணர் குழு உறுப்பினர் குகநாதன் நியூஸ்18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில் கொரோனா பரவலை தடுக்க சில கட்டுப்பாடுகளை விதிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். கம்ப்ளீட் லாக்டவுனுக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா இதனுடைய பாதிப்புகள் மிக அளவுல மக்கள் மத்தியில பரவனாலும் கடந்த ஆண்டுல நம்ம பார்த்த மாதிரி உயிர் சேதங்களோ அல்லது பெரிய இழப்புகளோ இல்லை. ஆனா அதற்காக நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்க முடியாது. அந்த தடுப்பு நடவடிக்கை கட்டாயமா செய்யதான் செய்யணும். அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவது சாத்தியம் இல்லாததால் மக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று மருத்துவர் அஸ்வின் வலியுறுத்தியுள்ளார். இத்தனை கோடி மக்கள்ல வேக்சினுக்கு பற்றாக்குறை இருக்கும் நிலைமையில் எல்லாரையும் வேக்சினேட் பண்ண முடியாது.
அதனால இதை பழையபடி நம்ம போன வருஷத்துல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி கட்டுப்பாட்டோட இருந்தால் இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக சாரதா. தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உயரதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதையடுத்து பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் உயரதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார். இதில் டிஜிபி திரிபாठी, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அப்போது கொரோனா பரவல் அதிகரித்து வரும் மாவட்டங்கள், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் துறை பணியிடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் அனுப்பினார். அதில் 45 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தலாம் என்று தெரிவித்துள்ளார். இதன்படி 100க்கும் மேற்பட்ட தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களை தடுப்பூசி மையங்களுடன் இணைத்து முகாம் நடத்தலாம் என்றும் இந்த பணிகளை வரும் 11ஆம் தேதி தொடங்கலாம் எனவும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். INX முறைகேட்டு வழக்கு விசாரணையில் இன்று நேரில் ஆஜராவதிலிருந்து ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரத்திற்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் விலக்கு அளித்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க போதுமான ஆவணங்கள் இருப்பதாக கூறி இன்று நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தனக்கும் தனது தந்தைக்கும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்குமாறு கார்த்தி சிதம்பரம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விசாரணையில் தமிழக தேர்தலில் நட்சத்திர பேச்சாளராக பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் நேற்று தேர்தல் முடிந்த நிலையில் இன்று உடனடியாக ஆஜராக முடியவில்லை என்றும் சிதம்பரம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மத்திய பிரதேசத்தில் முறையாக மாஸ்க் அணியாத ஆட்டோ ஓட்டுநரை காவலர்கள் 2 நடுரோட்டில் சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தூரை சேர்ந்த கிருஷ்ணாகையர் என்பவர் தனது மகனுடன் ஆட்டோவில் சென்றபோது போலீசார் ஆட்டோவை மடக்கியுள்ளனர். அப்போது கிருஷ்ணா முறையாக மாஸ்க் அணிந்திருக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறியதாக அவரை காவல் நிலையத்திற்கு வருமாறு போலீசார் பணித்துள்ளனர். ஆனால் அவர் மறுத்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கிருஷ்ணாவை சட்டையை பிடித்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்கியுள்ளனர். உடனிருந்த கிருஷ்ணாவின் மகன் கெஞ்சி கேட்டும் விடுவிக்காத காவலர்கள் சரமாரியாக தாக்கிய வீடியோ வைரலான நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ஏற்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணையில் பிறப்பித்தது. அந்த அரசாணையில் அரியர் தேர்வு கட்டணம் செலுத்தியவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் அரசாணையை ஏற்க இயலாது என தெரிவித்தனர். தேர்வு நடைமுறையை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கியதை ஏற்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழக அரசின் அரசாணையால் தேர்வில்லாமல் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நாளை சென்னை பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழா நடத்தவுள்ளது. இந்த விழாவில் 1,24,000 மாணவர்கள் பட்டம் பெற தகுதி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அரியர் வைத்திருந்து தேர்வில்லாமல் தேர்ச்சி வழங்கப்பட்ட மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சென்னை பல்கலைக்கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. போன ஏப்ரல் மே ஜூனில் யாராவது தேர்வு பெற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பட்டம். இந்த கொரோனாவுக்காக அவங்களுக்கு இன்னும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு ஆல் பாஸ் போட்டதில் மாற்றம் இருக்குது அப்படின்னு நான் இல்லை, அதை பற்றி ஒன்றும் விவாதிக்கிறதுக்கான இப்போ நேரம் இல்லை. அது யாராருக்கு பட்டம் முறையாக தேர்ச்சி பெற்றார்களோ அவர்களுக்கு கொடுத்துரும்.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 608 ரூபாய் உயர்ந்து 34,672 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 76 ரூபாய் அதிகரித்து 4,334 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 60 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி கிலோவுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து 70,900 ரூபாயாக உள்ளது. வாக்குச்சாவடிக்கு அதிமுக கொடியுடன் காரில் சென்ற புகாரில் அமைச்சர் SP வேலுமணி மீது கோவை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் அமைச்சர் SP வேலுமணி வாக்களிப்பதற்காக தன்னுடைய காரில் அதிமுக கொடி மற்றும் கட்சி துண்டு அணிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேர்தல் அலுவலரிடம் திமுகவினர் புகார் அளித்தனர். பிறகு அமைச்சர் SP வேலுமணி மீது தொகுதி மண்டல அலுவலர் ராஜா முகமது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தேர்தல் நிர்ணயத்தை மீறியதாக SP வேலுமணி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 100% வாக்குப்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வாக்குப்பதிவு செய்தவர்களுக்கு தனியார் உணவகத்தில் 10% விலை தள்ளுபடியுடன் உணவு வழங்கப்பட்டது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன்படி கோவை மாவட்டத்தில் நேற்று 77.28% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் பொள்ளாச்சியில் செயல்படக்கூடிய அமுது சுரபி என்ற தனியார் உணவகம் வாக்குப்பதிவு செய்தவர்களுக்கு சலுகை விலையில் உணவு வழங்கி வருகிறது. அதன்படி 3 நாட்களுக்கு விரலில் தேர்தல் மையுடன் வருபவர்களுக்கு 10% தள்ளுபடியுடன் உணவு வழங்கப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயக கடமையை ஆற்றிய ஏராளமானவர்கள் இக்கடையில் தள்ளுபடி விலையில் உணவு சாப்பிட்டனர். ஒரு 100% ஓட்டிங் வந்து எல்லாரும் பண்ணணுங்கிறதுக்காக அமுத சுரபி ஹோட்டலில் வந்து கப்புள்ஸாக வந்தால் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தராங்க. திஸ் இஸ் அ வெரி குட் திங். இது வந்து திஸ் வில் மேக் பீப்புள் டு ஓட் மோர் அண்ட் நிறைய பேர் ஓட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி நாங்களும் ஓட் பண்ணியிருக்கோம். நாங்கள் உடுமல்பேட்டிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்தப்போ தான் இந்த ஒரு ஆஃபர் பார்த்தோம். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஓட்ஸ் நெக்ஸ்ட் டைம். திருமதி இலங்கை எனும் அழகி போட்டியில் தன்னிடமிருந்து பெறப்பட்ட கிரீடத்தை புஷ்பிகா டி செல்வா என்பவர் போராடி மீண்டும் தனதாக்கியுள்ளார். கொழும்பு தாமரை தடாகம் அரங்கில் கடந்த 4ஆம் தேதி இப்போட்டி நடைபெற்றது. அதில் புஷ்பிகா வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டு மகுடம் சூட்டப்பட்டார். ஆனால் போட்டியில் 2வது இடம் பிடித்த கடந்த ஆண்டின் திருமதி உலக அழகியான கரோலின் ஜூரி என்பவர் புஷ்பிகா விவாகரத்து ஆனவர் என்பதால் அவர் வெற்றி பெற்றது செல்லாது என பேசினார். இதையடுத்து மேடையிலேயே புஷ்பிகாவின் மகுடம் திரும்ப பெறப்பட்டு கரோலினுக்கு அணிவிக்கப்பட்டது. There is a rule that you all have to be married and not divorced. So I'm taking my first step saying that the crown goes to the first runner-up. இது தொடர்பாக புஷ்பிகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்க நடுவரின் தீர்ப்பை மாற்ற கரோலினுக்கு உரிமை இல்லை என பலர் குற்றம் சாட்டினர். இதையடுத்து திருமதி இலங்கைக்கான மகுடம் மீண்டும் புஷ்பிகாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. தன்னுடைய 65வது திரைப்பட படப்பிடிப்பு பணிக்காக நடிகர் விஜய் ஜார்ஜியா புறப்பட்டு சென்றார். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் நடிகர் விஜய் தனது 65வது படத்தில் நடிக்கிறார். இப்படத்தின் பூஜை பணிகள் கடந்த வாரம் சென்னை பெருங்குடியில் நடைபெற்றது. படப்பிடிப்பு பணிகள் ஜார்ஜியாவில் நடைபெற உள்ளதால் தேர்தலுக்காக படக்குழு காத்திருந்தது. இந்நிலையில் நேற்று தேர்தல் முடிந்த கையோடு படக்குழுவினர் ஜார்ஜியாவுக்கு புறப்பட்டு சென்றனர். இவர்களுடன் நடிகர் விஜயும் புறப்பட்டு சென்றார். மற்ற செய்திகள் சிறிய இடைவேளைக்கு பிறகு. உலக நிகழ்வுகள் வரை தேர்வுகள் மற்றும் எதிர்காலம் குறித்து மாணவர்களுக்கு நெருக்கடி தராமல் அவர்களது வாழ்க்கையில் பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். தேர்வுகள் பிரச்சினை அல்ல என்கிற தலைப்பில் தேர்வை எதிர்கொள்ளும் பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். ஆன்லைன் வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 86 நாடுகளை சேர்ந்த 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது பேசிய பிரதமர், தேர்வுகள் என்பது நமது திறனை சோதிப்பதற்கும் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு என்றார். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவரின் கேள்வி ஒன்றிற்கு விடையளித்த பிரதமர், புத்துணர்ச்சியுடன் இருக்கும்போது கடினமான பாடங்களை முதலில் படிக்க வேண்டும், அதன் பின் எளிதான பாடங்களை படிக்க வேண்டும் என்றார். மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் அறிவை வளர்த்துவதற்கும் பெற்றோருக்கு உதவி செய்யவும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புராணங்கள், முன்னோர்களுடனான மதிப்பை இணைந்து கூறும்போது மாணவர்கள் உத்வேகம் பெறுவார்கள் என்றும்
அதனை மாணவர்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க எளிதாக இருக்கும் என்றும் மோடி தெரிவித்தார். பிள்ளைகளை தினமும் அதிகாலையில் எழுந்திருக்க வைக்க வேண்டும், பிள்ளைகளின் மனதில் பயத்தை திணிக்க கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் அவங்க பசங்களோட அவங்க ரொம்பவே இன்வால்வ்டா இருந்தாங்க, குழந்தைகளுக்கு உறுதுணையா இருந்தாங்க, அவங்க பலவிதமான விஷயங்கள இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு இன்வால்வ்டா இருக்கிற பேரண்ட்ஸ் பொதுவா கரியர், எக்ஸாம், படிப்பு, புத்தகம், சிலபஸ் இதுலதான் அக்கறை காட்டுறாங்க. அது இன்வால்வ்மெண்டே கிடையாது. இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க குழந்தைகளோட உண்மையான திறமை என்னங்கறதே தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது. பெற்றோர்கள் ரொம்ப இன்வால்வ்டா இருந்தா பசங்களோட விருப்பம், இயல்பு, ஈடுபாடு இத பத்திலாம் அவங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய உச்சமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,15,000 கடந்திருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் போடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இந்தியாவில் கொரோனா பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த நிலையில் கடந்த 4 வாரங்களாக தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து நாள்தோறும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய நாளிலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவில் செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் 1,15,736 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. 59,856 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் 630 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 55,469 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட தற்போது கொரோனா பரவல் வேகமெடுத்துள்ளதால் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. கடந்த மார்ச் 31 72,330 பேருக்கும் ஏப்ரல் 1 81,466 பேருக்கும் தொற்று உறுதியானது. ஏப்ரல் 2 89,129 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டது. ஏப்ரல் 4 அதுவரை இல்லாத அளவாக ஒருநாள் கொரோனா பாதிப்பு 1,03,558 பதிவானது. ஏப்ரல் 5 96,982 தொற்று எண்ணிக்கை குறைந்த நிலையில் நேற்று 1,15,000 தாண்டியுள்ளது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மகாராஷ்டிரா, டெல்லி, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் மகாராஷ்டிராவில் பல மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் அண்டை மாநிலங்களிலிருந்து ஆக்ஸிஜன் பெற மத்திய அரசு உதவ வேண்டும் என மகாராஷ்டிரா அரசு கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் கொரோனா வைரஸின் 4வது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் காரில் தனியாக செல்பவர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். பஞ்சாப் தலைநகர் சண்டிகரிலும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் தொற்று உறுதி செய்யப்படுபவர்களில் 80% இங்கிலாந்தின் மரபு திரிந்த கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் அங்கிருந்து பேருந்துகள் வந்து செல்ல மத்திய பிரதேச அரசு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 8,70,00,000 கடந்துள்ளது. மக்கள் அனைவருக்கும் ஏன் தடுப்பூசி போடக்கூடாது என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் கொரோனா மரணங்களை தடுக்க வேண்டும், முன்கள பணியாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும் தற்போது தடுப்பூசி போடப்படுவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். மக்களின் விருப்பத்திற்காக தடுப்பூசி போட முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். 2வது அலை முன்பை காட்டிலும் மிக வேகமாக பரவுவதாகவும் அடுத்த 4 வாரங்கள் மிக மிக முக்கியமானவை என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே IPL தொடருக்காக சென்னையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பெங்களூரு அணி வீரர் டேனியல் சாம்ஸுக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் 3,30,00,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் இடம்பெற்றது நடிகர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி. தேர்தல் முடிந்த நிலையில் செக் மோசடி வழக்கில் சரத்குமார் மற்றும் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமாருக்கு
ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு வெளியாகியுள்ளது. செக் மோசடி வழக்கின் முழு பின்னணி என்ன? நடிகர் சரத்குமார் மற்றும் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் மற்றும் லிஸ்டின் ஸ்டீஃபன் ஆகியோர் மேஜிக் ஃப்ரேம்ஸ் என்ற நிறுவனத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர். அந்த நிறுவனத்தின் சார்பில் நடிகர் விக்ரம் பிரபு, நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் இது என்ன மாயம் என்ற திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த பட தயாரிப்புக்காக ரேடியன்ஸ் என்ற நிறுவனத்திடம் 2014ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர். இந்த பணத்தை 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் திருப்பித் தருவதாக உறுதியளித்திருந்தனர். பணத்தை கொடுக்காத பட்சத்தில் படத்தின் தொலைக்காட்சி உரிமை அல்லது அடுத்து எடுக்கக்கூடிய படத்தின் உரிமையை தருவதாகவும் உத்தரவாதம் அளித்திருந்தனர். இந்நிலையில் கூடுதலாக 1 கோடி ரூபாய் கடன் கேட்டு தியாகராய நகரில் உள்ள சொத்துக்களையும் ரேடியன்ஸ் நிறுவனத்திடம் அடமானமாக கொடுத்திருந்தனர். ஆனால் இந்த உத்தரவாதத்தை மீறி பாம்பு சட்டை என்ற படத்தை இவர்கள் தயாரித்து வெளியிட்டதால் ரேடியன்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மகாதேவன் ராதிகா, சரத்குமார் ஆகியோர் அடமானம் வைத்த சொத்துக்களை விற்பதற்கு தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் பணத்தை திரும்பச் செலுத்தவும் உத்தரவிட்டார். இதையடுத்து கடனை திருப்பிச் செலுத்த ரேடியன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட 7 காசோலைகள் திரும்ப வந்ததை அடுத்து 3 பேருக்கும் எதிராக ரேடியன்ஸ் நிறுவனம் செக் மோசடி வழக்கு தொடுத்திருந்தது. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு பிறகு MP, MLA-க்களின் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் புதன்கிழமையன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சரத்குமாருக்கு 7 வழக்குகளில் ஓராண்டு சிறை தண்டனையும், ராதிகா சரத்குமார் மற்றும் ஸ்டீஃபன் ஆகியோருக்கு 2 வழக்குகளில் ஓராண்டு சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார். மேலும் செக் மோசடியில் ஈடுபட்டதற்காக மூவரும் தொடர்புடைய 2 வழக்குகளில் 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் மற்றும் சரத்குமார் தொடர்புடைய 5 வழக்குகளில் 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்று மொத்தம் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி சரத்குமார் மற்றும் லிஸ்டின் ஸ்டீஃபன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி 30 நாட்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளார். ராதிகா சரத்குமார் நீதிமன்றத்தில் புதன்கிழமை ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ராதிகா சரத்குமார் சார்பில் நீதிமன்றத்தில் மனு விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. செக் போட்டு செக் பவுன்ஸ் கேஸை கொண்டுட்டாங்க. அண்ட் அப்படி செக் பவுன்ஸ் கேஸ்னா இட் இஸ் ஃபுல்லி த அமௌண்ட் இஸ் கவர்ட். 2 crores பேங்க் கேரண்டி இருக்கு. என் ப்ராப்பர்ட்டி வந்து 2 ப்ராப்பர்ட்டி வர்த் அபவுட் 4.5 crores இருக்கு. அண்ட் தி அமௌண்ட் வந்து செக்கோட அமௌண்ட்டே 1.5 crores. 1.5 crores. ஸோ அது வந்து ஸோ வி ஆர் நாட் ஹாப்பி. நான் அப்பீல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பழி வாங்குற நடவடிக்கைக்கு அதாவது இது வந்து ஒரு டோட்டலி பிஸ்னஸ் மேட்டர். கோர்ட்டில் இருக்குது மேட்டர். ஸோ வில் ஹேண்டில் இட் இன் கோர்ட். வில் கோ ஃபார் அப்பீல் போவோம். கண்டிப்பாக அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். ராதிகா சரத்குமார் வந்து பிடிவாரண்ட் அது என்ன இல்லை, அது வந்து ஸ்குவாஷ் பண்ணாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. 2 நாள் மட்டும் தான் வேக்சினேஷன் எடுத்தாங்க. வேக்சினேஷன் எடுத்தனால ஜுரமும் தலைவலி வருது, நிறைய பேருக்கு அப்படி வருது. அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ப்ரொடியூஸ்ட் டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் காஷ் பெட்டிஷன் போட்டுக்கோங்க. தேர்தல் பரபரப்பு முடிவடைந்த நிலையில் சரத்குமார் மீதான சிறை தண்டனை தீர்ப்பு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி மறைவு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டில் உதயநிதி ஸ்டாலினுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தாராபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் அருண்ஜேட்லி ஆகியோரின் மறைவு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக சார்பில் ஏப்ரல் 2ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்குமாறு உதயநிதிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸுக்கு விளக்கம் அளித்துள்ள உதயநிதி குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுப்பதாக தெரிவித்துள்ளார். சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி மீது தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை என குறிப்பிட்ட அவர் அவர்களது பொது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை மீது மரியாதை வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நேரில் விரிவான விளக்கம் அளிக்க அனுமதிக்குமாறு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள்